வணக்கம். ஸ்ரீமத் அத்தியாயத்தின் அடுத்த அத்தியாயம் 12. ஜெய விஜயர் பெற்ற சாபம். தக்ஷ பிரஜாபதிக்கு அநேக பெண்கள் பிறந்தனர். அவர்களுள் திதி முதலான 13 பேர்களை காசிய பிரஜாபதிக்கு திருமணம் செய்து கொடுத்தார். ஒரு நாள் காசிய பிரஜாதிபதி தம்முடைய ஆசிரமத்திலேயே சந்தியா கால வேளையிலே பகவானை தியானித்து ஹோமம் செய்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அவரை தேடி திதி அங்கு வந்தாள். உள்ளம் காமத்தால் பீடிக்கப்பட்ட அவள் தன் வசம் இழந்திருந்தாள். கணவரை நெருங்கி திதி தன் நிலையை எடுத்து கூறி தன்னை திருப்தி செய்ய வருமாறு அழைத்தாள். சுவாமி, மன்மதன் என்னை மிகவும் வருத்துகின்றான். அந்த வேதனை பொறுக்க முடியாதிருக்கின்றது. மறுக்காமல் என் வேதனையை அகற்றி மகிழ்ச்சி தர வேண்டும். இப்போதே வாருங்கள் என்று அழைத்தாள். பிரியே, சிரேசையை விரும்புகின்ற புருஷனுக்கு அவன் மனைவி தன் தேகத்தில் பாதியாக வேதங்கள் கூறுகின்றன. உன் விருப்பத்தை நான் பூர்த்தி செய்கிறேன். ஆனால் சிறிது நேரம் நீ பொறுத்திருக்க வேண்டும். சந்தியா காலமான இவ்வேளை பூதங்கள் சஞ்சரிக்கும் காலமாகும். பூதங்களுக்கு அதிபதியான ருத்தினானவர் ரிஷுபாருடராய் பூத கணங்களாலேயே சூழப்பட்டு ஸ்மாசமான தூளியால் அவருடைய விரிந்த ஜடா கலசம் தன் கருமை நிறத்தை இழந்து புகை சூழ்ந்து போல் நிறம் மாறி காணப்பட்ட சந்திரன், சூரியன், அக்னி எனப்படும் 3 நேத்திரங்களை உடையவராய் ஜொலிக்கும் காலம் இது. ஆகவே ஒரு முகூர்த்த காலம் நீ பொறுத்திரு. உன் விருப்பத்தை நான் அவசியம் பூர்த்தி செய்கிறேன் என்றார் காசிவர். காமத்தால் அலைக்கழிக்கப்பட்ட உள்ளத்தை உடைய திதி அவ்வார்த்தைகளை ஏற்கவில்லை. அந்த க்ஷணத்திலேயே அவளுடைய விரகதாபத்தை அவர் தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லியவளால் அவருடைய வஸ்திரத்தை பிடித்து இழுத்தார். தம்முடைய ஹோமத்துக்கு பங்கம் விளைந்ததை கண்ட காசியவர் அப்படியே எழுந்திருந்து அவளை ஆசிரமத்தினுள் அழைத்துச் சென்றார். மனைவியின் விருப்பத்தை பூர்த்தி செய்ததும் காசியவர் மறுபடியும் நீராடி தம்மை புனிதப்படுத்திக் கொண்டவராய் பகவானை குறித்து தியானத்தில் அமர்ந்தார். அவரை தேடி மீண்டும் திதி அங்கே வந்தாள். உள்ளத்தை வருத்தி தன் விரகம் நீக்கியவளாய் கணவனை நெருங்கி அவரை பணிந்தாள். சுவாமி, ஒரு விண்ணப்பம் என்றாள். பிரியே, என்ன வேண்டும் என்று கேட்டார் காசிபர். பிரபு, காம வசப்பட்ட நான் அதை அடக்க முடியாது உங்களை வற்புறுத்தி என் திருப்தியை நிறைவேற்றி கொண்டதோடு தங்களுடைய நித்திய கர்மானுஷ்டங்களுக்கு பங்கம் வரும்படி நடந்து கொண்டு விட்டேனே. ருத்திரனுக்கு பிரீத்தியான இந்த காலத்தில் என் உதரத்திலேயே சேர்ந்துவிட்ட இந்த கருவுக்கு அவரால் எவ்வித கெடுதலும் நேராமல் இருக்க அனுகிரகம் செய்ய வேண்டும். என் தங்கையினுடைய பர்த்தாவான அவர் எவ்வளவு கோபமுடையவராக அந்த அளவுக்கு அவர் அருளும் செய்ய வல்லவர். அறிவியலான வேடனுக்கு அருள் புரியும் அவர் ஸ்திரீகளுடைய சுபாவத்தை நன்கு அறிந்திருப்பார் என்றோ. உங்கள் கர்மாக்களுக்கு பங்கம் ஏற்பட வேண்டும் என்ற குறிக்கோளுடன் உங்களை நான் வற்புறுத்தவில்லை. மன்மதனுடைய பிடியில் சிக்கிக் கொண்டு விட்டவர்களுக்கு காலம் நேரம் எப்போதும் என்பதெல்லாம் ஏது? அவன் ஆட்டுவிக்கும்படி ஆட வேண்டும் என்றோ. பிரபு, என்னை ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டினாள். பிரியே, நான் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்கவில்லை. நம்முடைய இச்சைக்கு இது உகந்த நேரமல்ல என்று நான் சொன்னதை நீ அலட்சியம் செய்து நடந்து கொண்டாய். சந்தியா காலத்தில் உன் உதரத்தில் சேர்ந்த கருவிற்கு உனக்கு 2 பிள்ளைகள் பிறப்பார்கள். அரக்க குணம் கொண்ட இருவர்கள் தர்மத்துக்கு விரோதமாக நடந்து இம்மூன்று லோகங்களையும் உபத்திரவங்களுக்கு உள்ளாக்குவார்கள். அவர்களுடைய கொடுமைகளை தாங்க மாட்டாத ரிஷிகள் பகவானை பிரார்த்தித்து அவர் மிகுந்த கோபத்துடன் அவதாரம் செய்து அவர்களை வதம் செய்ய போகிறார் என்றார் காசிபர். அதை கேட்ட திதி கண்களில் நீர் தழும்ப, சுவாமி, க்ஷண நேரத்தில் நான் காம வசப்பட்டு நடந்து கொண்டதானது எத்தனை பெருங்கஷ்டங்களுக்கு இடமாகிவிட்டது. என்னை மன்னிக்க வேண்டும். இன்னொன்றும் தங்களிடம் நான் விரும்புகிறேன். ஹரியான பரந்தாமனே என் குமாரர்களை வதைக்க வேண்டும். மற்ற எவராலும் அவர்களுக்கு மரணம் சம்பவிக்க கூடாது. பிராமண சாபத்தால் பீடிக்கப்பட்டவனுக்கும் இதரர்களுக்கும் பயத்தை கொடுத்து கொண்டிருப்பவனுக்கும் நற்கதி கிட்டாது என சொல்லப்படுகிறது. அவர்கள் காலம் முழுவதும் நரகத்தில் கிடந்து உழல வேண்டும். அப்படி இருக்க என் குமாரர்கள் பரந்தாமனால் நல்ல லோகத்தை அடைவார்கள் அன்றோ என்று பிரார்த்தித்தாள். பிரியே, உன் விருப்பம்படியே நிறைவேறும். மற்றொன்றும் சொல்கின்றேன் கேள். உன் பிள்ளைகள் இருவரில் ஒருவனுக்கு பிறக்கப் போகும் குமாரன் சகல லோகங்களாலும் கொண்டாடத்தக்கவனாய் விளங்கப் போகிறான். எம் பெருமானான நாராயணனிடத்தில் இவன் அளவில்லா பக்தி கொண்டு அவரால் அனுகிரகப்பட போகிறான் என்றால் காசிபர். அதை கேட்டதும் திதியின் துக்கம் ஓரளவு நீங்கியது. பேரும் புகழும் பெற்று விளங்கப் போகின்ற பேரனை எண்ணி எண்ணி மகிழ்ந்தவளாய் அவரிடம் விடை பெற்று திரும்பினாள்.
100 வருடங்கள் கழிந்தன. திதியின் கர்ப்பத்திலேயே இருந்து வந்த கரு வளர்ந்து வந்தது. கருவிலே வளர்ந்த 2 குமாரர்களும் பிறக்க வேண்டிய தருணம் வந்தது. சமஸ்த லோகங்களையும் அந்தகாரம் வந்து கவிழ்ந்து கொண்டது. பெரும் இருள் சூழ்ந்ததைக் கண்ட தேவர்கள் திகிலடைந்தவர்களாய் காரணம் என்னவென்று அறியாது பிரம்மதேவரிடம் ஓடினார்கள். பிரபு, எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரே அந்தகாரம் சூழ்ந்திருக்கின்றது. எங்களுக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது? காசிப பிரஜாதிபதியின் பாரியை திதி தேவியானவள் 100 வருடங்களாக தரித்த கர்ப்பத்தை பிரசவிக்க இருக்கிறாள். இத்தனை காலமாக அவள் வயிற்றில் வளர்ந்து வரும் கருவே இவ்வித இருளை காரணமாக என சம்சயிக்கிறோம். நீங்கள்தான் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டினார். நான்முகன் அவர்களை பார்த்து சொல்லத் தொடங்கினார். தேவர்களே, உங்கள் சந்தேகம் சரியானதே. அதை விளங்குவதற்கு முன்பு ஒரு விஷயம் நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சமயம் என்னால் தோற்றுவிக்கப்பட்ட சனகர், சனந்தர், சனந்தகுமாரர், சனத் சுஜாதர் எனப்படும் 4 புத்திரர்களும் வைகுண்டநாதனை தரிசிக்கச் சென்றனர். ஸ்ரீமன் நாராயணனிடம் அளவில்லாத பக்தி கொண்ட அக்குமாரர்கள் தங்கள் யோக பலத்தினால் எங்கும் செல்லும் சக்தி பெற்றிருந்தனர். மணிமயமாக பிரகாசிக்கும் வைகுண்டத்தில் 6 வாயில்களையும் கடந்து பகவான் சயனித்திருக்கும் 7வது வாயிலை அடைந்தனர். வாயிலின் இருபுறமும் ஜெயன், விஜயன் என்று 2 துவார பாலகர்கள் இருந்து காவல் புரிந்து வந்தனர். திகம்பரர்களாயிருந்தும் விருத்தர்களான போதிலும் பரமாத்மா தத்துவத்தை அறிந்தவர்களாயின்றும் வேதமின்றி சின்னஞ்சிறு பாலகர்களைப் போல தோன்றும் அவர்கள் ஒவ்வொரு வாயிலாக கடந்து வருவதைக் கண்டதும் ஜெயன், விஜயன் இருவரும் கோபம் கொண்டனர். அருகில் நெருங்கியதும் தங்கள் கைகளில் வைத்திருந்த பிரம்பை நீட்டி உள்ளே செல்லக்கூடாதென்று அவர்களை தடுத்து நிறுத்தினர். அதை கண்ட 4வரும் திடுக்கிட்டனர். எம்பெருமானை தரிசிக்க உள்ளே செல்லக்கூடாது என்று அவர்களை தடுத்து அவர்களுக்கு கோபத்தை உண்டாக்கியது. அடே அறிவிலிகளே, உங்கள் செய்கை நன்று அன்று. எங்களை தடுத்து நிறுத்தியது ஏன்? பகவானை தரிசிக்க ஒரு சிலர்தான் அனுமதிக்கப்பட வேண்டியவர் என்று பேதம் உங்களுக்கு தோன்றுவானேன்? எம்பெருமான் சன்னதியில் பேதம் ஏது கிடையாதென்பதை அறிய மாட்டீர்களோ? உங்களுக்கு கிடைத்திருக்கும் இப்பாக்கியம் சாமானியமானதல்ல. எந்நேரமும் பரந்தாமனுடைய சமீபத்தில் இருந்து அவர் தரிசனம் பெறுவதோடு அவருக்கு சேவை செய்யவும் பாக்கியம் அடைந்துள்ளீர்கள். அப்படி இருக்க உங்கள் உள்ளங்களிலே இம்மாதிரி பேதம் தோன்றலாமோ? நீங்கள் செய்தது மிக பெரிய தவறு. பாகவதர்களான எங்களுக்கு பகவத் தரிசனம் கிட்டாது தடுத்து நிறுத்திவிட்டீர்கள். அந்த தவறுக்கு பரிகாரமாக காமம், குரோதம், லோபம் எனப்படும் 3 சத்துருக்கள் நிறைந்துள்ள பூலோகத்தில் போய் பிறப்பீர்களாக. உங்களுக்கு இந்த இடம் ஏற்றதல்ல என்று சினந்தித்து கூறினார்கள். பிரம்மபுத்திரர்களுக்கு கோபம் நிறைந்த வார்த்தைகளை கேட்ட அவ்விருவரும் நடுங்கிவிட்டனர். நெடுஞ்சான் கிடையாக அவர்களுடைய பாதங்கள் விழுந்து கெட்டியாக பிடித்து கொண்டு கதறினார்கள். முனி சிரேஷ்டர்களே, எங்கள் அறியாமையால் இத்தவறு நேர்ந்துவிட்டது. உங்களிடம் எங்களுக்கு விரோதம் கிடையாது. உங்களை சரிவர உணராது அபச்சாரம் செய்துவிட்டோம். பரம புருஷர்களே, எங்களிடம் கருணை காட்ட வேண்டும். எம்பெருமானை பிரிந்து நாங்கள் எவ்வாறு வாழ்வோம்? நாங்கள் செய்த பெரும் தவறுக்கு தண்டனையை நாங்கள் அனுபவித்தாக வேண்டும். இருப்பினும் பகவானுடைய நினைப்பை நாங்கள் ஒரு காலம் இழக்காதிருக்க அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று கண்ணீர் விட்டனர். வெளியே நிகழ்ந்த அச்சம்பவத்தை அறிந்த நாராயணன் பதறியபடி எழுந்திருந்தார். தம்முடைய பரம பாகவதர்களான பிரம்மபுத்திரர்களுக்கு துவார பாலகர் இருவரும் அபச்சாரம் செய்துவிட்டனரே என்று வேதனை கொண்டவராய் லக்ஷ்மி தேவி பின்தொடர வெளியே வந்தார். லக்ஷ்மி சமேதராய் காட்சி தந்த நாராயணை கண்குளிர தரிசித்த பல வகையான ஸ்தோத்திரங்களால் துதித்தனர் சனகாதியர். அவர்களால் செய்யப்பட்ட துதிகளால் மகிழ்ச்சியுற்ற எம்பெருமான், அன்பர்களே, உங்கள் பக்தி நிறைந்த ஸ்தோத்திரங்களை என்னை பெரிதும் மகிழ்ச்சியுற செய்துள்ளன. என்னுடைய ஏவலர்களான ஜெய விஜயர் உங்களுக்கு செய்த அபச்சாரத்துக்காக நான் வருந்துகிறேன். அவர்களுக்கு நீங்கள் விதித்துள்ள தண்டனையை நானும் ஆமோதிக்கிறேன். வேலைக்காரன் செய்யும் தவறுக்கு அவருடைய எஜமானன் எவ்வாறு பொறுப்பாவானோ அதேபோல் என் ஏவலர்களாக இவ்விருவரும் செய்த அபச்சாரத்துக்கு உங்களிடம் நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். பகவானுடைய வார்த்தைகளை கேட்டதும் சனகாதியர் 4வரும் திடுக்கிட்டனர். ஜெய விஜயர் இருவரும் செய்த தவற்றுக்கு பகவான் தம்மையே பொறுப்பாளியாக்கி கொள்கிறாரே, அப்படியானால் நாம் இட்ட சாபத்துக்கு அவரும் கட்டுப்படுகிறாரோ? பிரபோ, பரந்தாமா, எங்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் அவசரப்பட்டு விட்டோம். அவர்கள் காவலர்கள் தங்களுக்கு இடப்பட்ட வேலைகளை செய்தார்கள். அவர்களுக்கு அறிவுரை வழங்கி வேண்டியிருக்க நாங்கள் சாபம் கொடுத்து விட்டோம். தங்கள் விருப்பம் போல் எங்களை தண்டிக்கலாம் என்று கண்களில் நீர் தழும்ப
மெய்விதிர்க்க சொன்னார்கள் அவர்கள். பகவான் அவர்களை பார்த்து மெல்ல சிரித்தபடி கூறினார், ரிஷி சிரேஷ்டர்களே, நீங்கள் வருந்த வேண்டாம். உங்களால் மங்களகரமான காரியமே செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் முன்பொரு சமயம் இவ்வாறு மகாலட்சுமியை தடுத்து அவளால் சபிக்கப்பட்டுள்ளவர்கள். ஆகவே இவர்களுக்கு நீங்கள் சாபம் கொடுத்து விட்டோம் என வருந்த வேண்டாம். நானே உங்கள் முகமாக இவர்களுக்கு சாபம் கொடுத்ததாக எண்ணி வருத்தத்தை விடுங்கள். இவர்கள் விரைவிலேயே தங்கள் அபச்சாரத்துக்கான தண்டனையை அனுபவித்துவிட்டு என்னிடம் திரும்ப வருவார்கள் என்று ஆறுதல் வார்த்தை கூறினார். சனகாதியரும் மகிழ்ச்சியோடு பகவானை பலவாறு போற்றி புகழ்ந்து தங்கள் இருப்பிடம் திரும்பினர். பகவானும் ஜெய விஜயர்களை அழைத்து அவர்களை பூலோகத்தில் போய் அசுரர்களாக பிறக்குமாறு தாமே வந்து அவர்களுக்கு அனுகிரகம் செய்து அழைத்துக் கொள்வதாகவும் கூறினர். பாகவதர்களான சனகாதியரிடம் சிறிதும் யோசிக்காது அசுரத்தன்மையோடு நடந்து கொண்டதால் அவர்கள் இருவரும் அசுரர்களாக பிறக்கப் போகின்றார்கள். வைகுண்ட வாசத்தை இழந்து நழுவத் தொடங்கிய அவ்விருவரும் நேராக திதி தேவியின் கர்ப்பத்திலேயே வந்து தங்கியுள்ளார்கள். கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவர்களுடைய தேஜஸ் சகல லோகங்களையும் தகிக்கிறது. கவலைப்படாது செல்லுங்கள். விரைவிலேயே அவர்கள் சம்ஹரித்து பகவானும் பூலோகத்தில் அவதரிப்பார். உங்கள் கஷ்டங்களும் பகவானை கண்டதும் சூரியனை கண்ட பனி போல் மறைந்துவிடும். இவ்வாறு பிரம்மதேவன் தம்மிடம் வந்த தேவர்களுக்கு மனத்துக்கினிய பல வார்த்தைகளை சொல்லி அனுப்பினார். இந்த அத்தியாயம் இத்துடன் நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.